உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெல்லி லீக்ஸ். என்ன நடக்கிறது டெல்லியில்? தமிழக களம் பரபரப்பாக இருக்க முக்கியமான தகவல்களுடன் நமது மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். டெல்லி லீக்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து டெல்லியிலையும் சென்னையிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, பிஜேபியுடைய தேசிய தலைவராக திரு நிதின் நபின் பதவியேற்றிருக்கிறார். அவருடைய முதல் பேச்சு தலைவராக எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, திமுக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியிலிருந்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் செய்த இந்துக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னு தனது பேச்சில் முதல் விஷயமாக அழுத்தி பேசி ஆரம்பிக்கிறார் திரு நிதின் நபின். திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பிலிருந்து ஆரம்பித்திருக்கிறதா நிதின் நபினுடைய தேசிய தலைவர் பதவி காலம்? டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நாங்கள் கேள்வி கேட்டீர்கள், ஒரே ஒரு பதில் எனக்கு ஒரு பெரிய புதிராக இருந்தது. ஏன் பிரதமர் ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய வெல்கம் ஸ்பீச்ல நான் ஒரு சாதாரண ஊழியர், பாஜகவிற்கு பிரதமர் அல்ல, என்னுடைய தலைவர் நிதின் நபீன் என்று சொன்னார். பேச்சு ஒரு 1 hour 10 minutes போச்சு. தமிழ்நாடை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. நிறைய அவர் ஹிட் பண்ணார் காங்கிரஸ். என்னுடைய தலைவர் நிதின் நபீன் என்று சொன்னது அவர் மல்லிகார்ஜுன் கர்கே சொன்னார் பாருங்க. காங்கிரஸ்ல ஹைகமாண்ட் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இவரே ஒரு ஹைகமாண்ட் மல்லிகார்ஜுன் கர்கே. அவர் போய் ராகுல் காந்தி சொல்றார், அதை தான் அவர் கோட் பண்ணியிருக்கார் பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா ஒரு இரட்டை ஒரு அர்த்தம் உள்ள அளவுக்கு, டபுள் மீனிங் உள்ள அளவுக்கு நரேந்திர மோடி பேசக்கூடியவர் ஏன் தமிழகத்தை பற்றி பேசவில்லை என்று பிரதமர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முக்கிய நபருடன் நான் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டேன். அதுக்கு வந்த பதில் வெயிட் அப்படின்னு போட்டாங்க. அவரை பேசியதுக்கு அடுத்ததாக நிதின் நபீன் நன்றி உரை கூறினார். ஆரம்பிக்கச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தீபம், கார்த்திகை தீபம். ஆக மொத்தம் பிரதமருக்கும் நிதின் நபீனுக்கும் கட்சி தான் அதை சொல்ல வேண்டும் என்று பிரதமர் இருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அதுதான் அவர் அபிஷியல் ஸ்டாண்ட். பார்ட்டி கவர்மெண்ட்னு பிரித்து பார்ட்டி பேசணும், கவர்மெண்ட்டை பிரதிபலிக்கக்கூடிய மோடி அவர்கள் இருக்கணும். அதற்கு பதிலாக நிதின் நபீன் பார்ட்டியை பிரதிபலிக்கக்கூடியவர், அவர் இதை பேசணும்னு திட்டமிட்டு பேசியிருக்காங்க. ஆமா, அதுதான் அவருடைய அணுகுமுறை கூட, பிரதமருடைய அணுகுமுறை என்று அதிகாரபூர்வமாக நான் கேள்விப்பட்டதை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தாங்களும் நன்றாக அதை அனலைஸ் பண்ணி புரிந்து கொண்டு விட்டீர்கள். அந்த பின்னிலிருந்து ஆரம்ப தான் டெல்லி லீக்ஸ் 1. டெல்லி லீக்ஸ் 2 எதுக்கு அவ்வளவு கோபம் வரணும் சார்? அந்த விஷயத்த சொன்னார். நீங்க திமுக எதிர்ப்புன்னு சொன்னாங்க. அவருடைய மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் யூஸ் பண்ண வேர்டு தெரியுமா உங்களுக்கு? நிதின் நபீன் யூஸ் பண்ணது சனாதன தர்மத்தை அழிக்க வருபவர்கள் என்று சொன்னார். வட இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆன்டி ஹிந்து, ஆன்டி சனாதனீஸ், ப்ரோ நக்சல்ஸ், ப்ரோ அர்பன் நக்சல்ஸ் என்றெல்லாம் ஒரு கடி, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இந்து, ஆன்டி பிராமின் அப்படின்லாம் ஒரு பார்ட்டின்னு ஒரு அட்டமொழி குடிச்சிட்டாங்க, முத்திரை குத்திட்டாங்க. அதை ஊர்ஜிதம் செய்தார் நிதின் நபீன். இதிலிருந்து ஒன்று சொல்லுகிறேன், பிரதமர் நிதின் நபீன் இந்த இருவரும் சேர்ந்து வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தை, கார்த்திகை தீபத்தை பற்றி பிரதமர் பேசுவார் சென்னையில், மதுராந்தகத்தில். டெல்லி லீக்ஸ் 2 இவங்க 2 பேரும் கொதிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே
வெஸ்ட் பெங்காலுக்கு எவ்வளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தராரு. இப்ப அமித்ஷாவோட கோமா இருக்காரு நிதின் நவீன் அண்ட் பிரைம் மினிஸ்டர். நிதின் நவீன ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சாங்க எல்லாரும். இன்னிலேருந்து நிலம் மாறிடுச்சு. அவருக்கு பாதுகாப்பு பிரதமரா இருக்கான்னு சொன்னார். பிரதமர் சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு நிதின் நவீன் தான், கட்சி தான் எனக்கு முக்கியம், காரியகர்த்தா தான் முக்கியம் எனக்கு. பிஜேபியில ஒரு அழகு தெரியுமா அருண்? காரியகர்த்தா, ஒர்க்கர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ். அதனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பிரதமருடைய பேச்சும் நவீன் அவர்களுடைய பேச்சும் மிக மிக சிறப்பாக இருந்தது. அதன் முடிவாக டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், கார்த்திகை தீபத்தை பற்றி பேசிய பிறகு, நிதின் நவீன் குறிப்பிட்ட பிறகு, அது ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை அகில இந்திய அளவில் ஏற்படுத்தி விட்டது. நிதின் நவீனாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் ஆகட்டும், பிரதமராக இருக்கட்டும், இதை மேற்கு வங்காளத்தில் அதிகமாக பேசுவார்கள், அஸ்ஸாமில் அதிகமாக பேசுவார்கள், கேரளாவில் அதிகமாக பேசுவார்கள். அவங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது. இது திமுக தன் கண்ணு தலையிலே மண்ணு போட்டுன மாதிரி இந்த டெங்குன்னு சொன்னார் பாருங்க, மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு உதயநிதி வளர்றார் பாருங்க, அன்னிலேருந்து அடிச்சிச்சு. மத்திய பிரதேசத்தை ஒழிஞ்சிச்சு. உதயநிதினால மத்திய பிரதேசம் போச்சு, எங்கிட்டே கமல்நாத் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம், வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஜெயிக்கும், தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு போர்ஸா வரும், கேரளால மகர விளக்குங்கிற மாதிரி மகர விளக்கு அடைப்புங்களா நாங்கள் போய் அப்படி சொல்லுவாங்க நிச்சயம். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னைக்கு காத்தால 2 முக்கியமான சம்பவம் நடந்தது டெல்லி லீக்ஸை பொறுத்த மட்டும். ஒன்று கவர்னருடைய வெளிநடப்பு, அது லோக்கல். ஆல் இண்டியா லெவலில் நிதின் நவீன் பேசினது. இதுல ஒரு ஃபார்ச்சுனேட்டோ அன்பார்ச்சுனேட்டோ 2 பேருமே பீகாரி. ஆர்.என். ரவியும் பீகாரி, நிதின் நவீனும் பீகாரி. இது அந்த மாண்புமிகு, இனிமேல் நான் மாண்புமிகுன்னு சொல்ல போறேன் எல்லாத்துக்குமே. மாண்புமிகு பொன்முடி சொல்லிட்டாரு, இந்த மாண்புமிகு பூரி, மாண்புமிகு சோலை விக்கிறவங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ், பீகாரின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார் டிபேட் ஆயிடும் தமிழ்நாடு எலெக்ஷன் போது. என்னை பொறுத்த டெல்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரமாக. அதனுடைய பின்னணி விதானோ என்னமோ, சென்ற வாரம் 3 விஷயங்கள் டெல்லியில் நடந்தது. அதுதான் டெல்லி லீக்ஸ். சிபிஐயில் விஜய், ராகுல் காந்தி தமிழ்நாடை பற்றி நிறைவு செய்வது ரகசிய கூட்டம் டெல்லியில், 3வது நிதின் நவீன் பேசியது. இது 3 நீங்க டிஎன்ஏ நன்னா போட்டு அலசி பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் a clear picture that ராகுல் காந்தி வாண்ட்ஸ் டு லீவ் டிஎம்கே. அது டைவர்ஸ் பண்ணுவாங்க, அந்த காதல் முறிந்ததுன்னு வந்துடும் அவருடைய எண்ணங்கள். அதுக்கு காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு ஆதங்கத்துடன் கேட்கறாங்க, நாங்க கமிட்டி போட்டோம் டிஎம்கேவோட பேசுறதுக்கு, டிஎம்கே ஏன் கமிட்டி போடலன்னு என்கிட்ட ஒரு சீனியர் எம்பி கேட்டார். சார் நீங்க போட்டது கமிட்டி இல்லை சார், அது திமுக பேர் இல்லை சார், செல்வ பேருந்து கைக்கு போட்டார் சார் அப்படின்னு. அந்த சோடங்கர்ங்கிறது கேசி வேணுகோபால் போட்டது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அருண். தமிழ்நாடு நெகோசியேஷன் சீட் ஷேரிங் கமிட்டி ஹெடட் பை சோடங்கர்னு கேசி வேணுகோபால் கைட்டு போட்டு வந்ததா? ஒன்னும் வரவே இல்லையே. இந்த 3 நாட்கள்ல 3 தலைமை வந்துச்சு பாருங்க. முதல்ல கிரீஷ் சோடங்கர் மகாராஷ்டிரன்னு போட்டாங்க, அது கோவாக்காரர். அவர் செல்வ பெருந்தகை பாக்கெட்ல போயிட்டான்ட்டு மாணிக் தாக்கூர் போய் சொல்லிட்டார் அங்க ராகுல் காந்தி கிட்ட. நிறுத்துறான்ட்டு டிஎஸ் சிங் தேவை போட்டானுவ. டிஎஸ் சிங் தேவ் நேற்று பேசிட்டாரு. இப்ப அது நிறுத்தி ஸ்டாப் 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 முகுல் வாஸ்னிக் தலைமைன்னு முகுல் வாஸ்னிக் 3 கமிட்டி போட்டாங்க 3 நாள்ல. இவங்க பதவி வேணும்னுட்டா திமுகவோட எப்போயா பேச போறேன்னு கேட்டு 3 கமிட்டி போட்டிருக்கோம். கமிட்டி 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 இந்த சடுகுடு விளையாடுற மாதிரி கமிட்டி 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 பண்றாங்க. கபடி கபடி போல கமிட்டி கமிட்டின்னு கமிட்டி 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 கபடி 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 கபடி. நான் சின்ன வயசுல கபடி ஜோரா விளையாடிட்டேன். நல்லா அடிச்சு காலை மூச்சு இழுத்துக்குறோம். என்னோட ஃப்ரெண்டு சந்தானம் அந்த மாதிரி இங்க கபடி விளையாடுறாங்க கமிட்டி போட்டு. நீங்களே சொல்லு, சாணக்கிய நேர்கள், அது திமுக அனுதாபிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் வெற்றி கழக அனுதாபிகளாக இருந்தாலும் சரி, அதிமுக அனுதாபிகளாக இருந்தாலும் சரி,
ஏன் காங்கிரஸ் கமிட்டி மேல கமிட்டி கமிட்டி மேல கமிட்டி கமிட்டி மேல கமிட்டி போட்டு திமுக கமிட்டி போடலன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன். அதை பத்தி விசாரிச்சு காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க சார். போதும் சார். நான் அடுத்து திமுக கமிட்டி போடாம இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானோ? டு பை சம் டைம் அருண், அதுதான் இந்த காங்கிரஸ் எம்பி என்கிட்ட சொல்றாரு. சார் நாங்களாம் 3 கமிட்டி போட்டு திமுக ஒரு கமிட்டி கூட போடலையாங்கிறாரு. ஏன்? They don't want. They want that let Congress go out of DMK. எரிச்சல் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு முதுகில் ராகுல் காந்தி குத்தினார் என்று ஒரு சீரியஸ் சார்ஜ் பொலிட்டிக்கலா 2019 பிரதமர் ஆகக்கூடிய நிலைமையில ராகுல் காந்தி நிக்க வச்ச மு.க. ஸ்டாலின் 2026 7 வருஷத்துக்குள்ள ஏன் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் சொல்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் சார்? யூ ஆர் அடாப்டிங் a same formula that of தேஜஸ்வி யாதவ். நீங்க பீகார் தமிழ்நாடுல ரிப்ளிகேட் பண்றீங்க. நீங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவ் RLDக்கு முதுகுல குத்தினது இந்த ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ்காரங்க. தமிழ்நாட்டை மு.க. ஸ்டாலினுக்கு முதல்ல குத்துறது இந்த காங்கிரஸ்காரங்க, ராகுல் காந்தி. அந்த மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, யார் பிரதமராக 2024 வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும். ஒரு மைல அதே ஆளு வந்துட்டார் பிரதமராக நரேந்திர மோடி. மூக்கல சாணி பிடிச்சிருந்தாங்கல்ல, சாயம் காவி. இப்ப பாருங்க, இப்போ ஸ்டாபிங், ராகுல் காந்தி ஸ்டாபிங் பிஹைண்ட் ஸ்டாலின். அப்போ இந்த 2 நாட்கள் முன்னாடி நடந்த கூட்டம், காங்கிரஸ் அந்த கூட்டத்தில் அதில் வந்து ஒரு ஸ்டெடியான டிசிஷன் எதுவும் எடுக்கப்படலை, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் அப்படின்றது தான் நமக்கு வந்து தகவல். ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன்லேயே ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா? டு பார்கெயின் சம்திங், எவ்வளோ தூரம் போகலாம், த்ரெஷ்ஹோல்டு என்னெல்லாம் கேட்கலாம், எது வரைக்கும் கேட்டு அவங்க தரமாட்டாங்கன்னு சொன்னால் கூட்டணியை முறிச்சுக்கலாம், இப்படின்னு ஏதாவது பேசப்பட்டதா? சார் ஒண்ணு சார், தனித்தனியா பேசியிருக்காங்க சார். அந்த காங்கிரஸ்காரங்க எப்பவுமே ஒரு தலை கர்வம் பிடிச்சவங்க. இத்தனை தோத்து போனா கூட ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, 2029 2039 எல்லாம் பிரைம் மினிஸ்டரா வருவார் ராகுல் காந்தி. அதெல்லாம் ஒண்ணு என்ன பேசினாலும் விட்டுருங்க. ஒரே ஒரு கேள்வி, அந்த கூட்டம் முடிந்த பிறகு 2 நிருபர் கூட்டம் நடந்தது. ஒன்று செல்வ பெருந்தொகை தொடர்ந்து அவர் தனக்கு DMK பாட்டு பாடினார், ஜால்ரா அடிச்சார், ஜிங்கு சிக்கு ஜிங்கு சிக்குன்னு. ஆனா இங்க பாருங்க, KC வேணுகோபால் never committed that alliance continues. Did he say that? பின்ன இந்த கள ஆய்வு பண்றது இவன்னதுக்கு? அங்க சிதம்பரம் ஒண்டிதான் செல்வ பெருந்தொகை சேர்ந்து DMK போனார், மீதி எல்லாரும் அகைன்ஸ்டா இருந்தாங்க. அதனுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கு 4 நாள் ஆச்சுங்க அந்த கூட்டம் நடந்து. இது வரைக்கும் ஏன் சார் கிளாரிட்டி வரல? இப்ப திமுக வந்து ஒரு டிஃபென்ஸ்ல வச்சுட்டாரு பாருங்க ராகுல் காந்தி. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பராசக்தி படம் போனோம்னு இருந்தாலும் கூடலூர் வந்த அன்னைக்கு அதுக்கு ராகுல் காந்தி சொன்னார். அந்த ஒரு கதை வேற டெல்லியில் எக்ஸ்போர்ட் இருக்குதுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதில் நமக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்களுடைய CBI விசாரணை. இந்த CBI விசாரணையில் அவர் வந்து முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்களை அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் அவர் சொன்னதாகவும், அவர் தற்போது விட்னஸ் கிடையாது, சஸ்பெக்ட்ன்ற ரேஞ்சில் அவரிடம் வந்து விசாரணைகள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எந்த லெவலில் விசாரணை இருக்கிறது? CBIயோட ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்லை வேறு ஏதேனும் சில சம்மன்கள் இருக்கிறதா? வேறு ஏது சம்மன் இருக்கும். அவருடைய இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1 லைன்ல நான் சொல்லணும் பண்ணீங்கன்னா, CBI அதிகாரிகள் விஜயிடம் மிக மிக குஷியாக இருக்கிறார்கள். நாங்க கேட்ட அன்னைக்கு வந்தாரு. he did not seek adjournment motion, adjournment date. அதை தவிர நல்லா ஆன்சர் பண்ணாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு கிடைச்ச பதில்கள் எல்லாம் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னாரு. அவங்க ஒரு நோட் புக் வச்சிருந்தாங்க, என்னென்ன கேள்விங்க தான் கொடுத்துட்டாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு ஒன்றுத்துக்கு ஆன்சர் பண்ணாரு. டைப் பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்க, ஆடியோ எடுத்தாங்க, கைது போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது யூஸ்வல் ட்ரில். அந்த மாதிரி 4 இன்ட்ராகேஷன் ரூம் இருக்குது. அடுத்த ரூம்ல அந்த டேவிட் தேவசன் DGP, அதுக்கு அண்ணன் பக்கம் வந்து SP எல்லாம் உட்காந்துனாங்க. அது முடிஞ்சோடனே இவரை வந்து கேட்டிருக்காரு,
இப்ப திமுக போலீஸுக்கும் விஜய்க்கும் ஒரு டைரக்டா ஆயிடுச்சு சண்டை மாதிரி. சிபிஐல கொண்டு வந்துட்டாங்க. சிபிஐ சொல்றாங்க இது நெக்லிஜென்ஸ், கிரிமினல் நெக்லிஜென்ஸ் பை ஸ்டேட் கவர்மெண்ட். தமிழக போலீசார் எதிர்க்கிறார்கள், அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இஸ் பை மிஸ்டர் விஜய்ன்றாங்க. காரணம் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், he came to the meeting after 7 hours. அவங்க சார்ஜ் பண்றாங்க டிஎம்கே ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். அதுல இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாரு, நாங்க தான் சொன்னோம் சார் டு கம் லிட்டில் லேட் அப்படிங்கிற மாதிரி. அது விஜய் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு டிஎஸ்பி சொன்னதுடைய டேப் ரெக்கார்டர் தான் காமிச்சிருக்காங்க. இது ஆங்கில தொலைக்காட்சிகள் வரக்கூடிய செய்திகள் வேறு, தமிழ் தொலைக்காட்சிகள் செய்திகள் வரக்கூடிய வேறு. தமிழ் தொலைக்காட்சிகள் வேண்டும் என்றே ஒரு ஃபேக் நியூஸ் போடுறதாகத்தான் டெல்லி தொலைக்காட்சி நிருபர்கள், ஆசிரியர்கள், ஆங்கர்ஸ் சொல்றாங்க எங்கிட்ட. நான் 2-3 டிபேட்ல இருந்தேன். ரிபப்ளிக், நியூஸ் 18, டைம்ஸ் நவ், என்டிடிவி எல்லாத்தையும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதுதான். பட் விஜய் கோஆபரேட்டட் வித் சிபிஐ வெரி வெல். அவர் டாடா சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் he came out of the car and waved his hand and went back. பாத்தீங்க இல்லையா? ஆனா ஒண்ணு நிச்சயம் அருண், டிஎம்கே லீகலா காம்ப்ளிகேட் பண்ணி அவரை இம்ப்ளிகேட் பண்ணி கசக்கி விட்டுட்டாங்க சார். அவரை ஒரு சினிமா துறை மூலமாக ஒரு அரசியலை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்பதை கற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சினிமா கல்ச்சர்ல வெளில வரல. அதான் போராடுறாரு மிஸ்டர் விஜய். இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகை இருக்கிறது. எல்லாமே பரபரப்பு, ஒவ்வொரு நாளும் பரபரப்பு. அரசியல் களம் டெல்லி லீக்ஸ் ஃபைனல். இதோட இந்த பிரைம் மினிஸ்டருடைய கான்வாயில டெய்ல் எண்டில் ரெட் பேக் போட்டுன்னு ஒரு கார் வரும். அதுக்கப்புறம் காரே வராது. தெரியுமா உங்களுக்கு? எப்போ நீங்க கடுதாசி எழுதினா பிஎஸ் போனோம், போர்ட் ஸ்கிரிப்ட்னு பேரு. அந்த மாதிரி டெல்லி லீக்ஸ் ஃபைனல். இந்த இதுக்கு லாஸ்ட் என்ன டெல்லி லீக்ஸ்னா, பிரதமர் என்ன மதுராந்தகத்தில் பேச இருக்கிறார். 3 விஷயங்கள்: ட்ரக், கரப்ஷன், ஃபேமிலி ரூல், டைனஸ்ட். இதுல ரொம்ப முக்கியமா அவர் சொல்ல போறது திமுகவினுடைய 2 முக்கிய தலைவர்களை பற்றி அவர் குறிப்பிட இருக்கிறார். ரொம்ப ரொம்ப பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிச்சிருங்க. அது விஜய்க்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இன்ட்ரெஸ்டிங். இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார், நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.